சுமார் 5000 வருஷத்துக்கு முன்னாடி மகாபாரத போர் நடந்தது. அதில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடந்தது. கடைசியில் பாண்டவர்கள் வெற்றி பெற்று அரசாட்சியை கைப்பற்றி பட்டம் சூட்டப்பட்டாங்க. அப்படி பட்டம் சூட்டப்பட்ட தர்மன் நாட்டை சிறப்பாக ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தான். அப்படி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது சிறிது காலம் கழிச்சு அந்த அரண்மனையை நோக்கி அதிகமான கிராமத்து மக்கள் வர ஆரம்பிச்சாங்க. அதுவும் பதட்டத்தோடு வர ஆரம்பிச்சாங்க. அவங்க 4 நாள் பயணம் செஞ்சு அரண்மனையை வந்து அடைஞ்சாங்க. அரண்மனைக்குள்ள போகும்போது அரசரை தேடி பதட்டத்தோடு இருந்தாங்க. அங்கே இருந்த காவலாளிகள் என்ன ஆச்சு, ஏன் பதட்டமாக இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அதில் ஒரு சிலர், நாங்கள் அரசரை பார்த்தே ஆகணும், எங்கள் கிராமத்தில் பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அர்ஜுனனும் பீமனும் வந்தான். என்ன ஆச்சு, ஏன் பதட்டமாக இருக்கீங்க, எது வந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். பொதுமக்களில் ஒருத்தன், நாங்கள் அரசரை பார்க்கணும், எங்களுக்கு எங்கள் ஊருக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது, எங்கள் ஊரில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்களே அதை சமாளிச்சுட்டு இருந்தோம். ஆனால் எங்கள் ஊர்லேருந்து பிழைப்புக்காக வேற ஒரு ஊருக்கு போகும்போது ஒரு காட்டுப்பகுதியை கடந்து தான் போகணும். அப்படி அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே போனவங்க யாரும் திரும்பவும் வர மாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அந்த காட்டுப்பகுதியை உபயோகம் பண்ணாமல் தான் வேற ஒரு கிராம பக்கமாக போயிட்டு வந்துட்டுருப்போம். ஆனால் அந்த காட்டுப்பகுதி அதிகமாக நெருப்பு தீயினால் கருகி இருக்கிறதுனால எங்கள் ஊர் மக்கள் பக்கத்து காட்டுப்பகுதிக்குள்ளே கடந்து போகலான்னு சொல்லி போக ஆரம்பித்தாங்க. அப்படி போகும்போது அந்த காட்டில் அமானுஷ சத்தம் அதிகமாக வரதா நிறைய பேர் சொன்னாங்க. அதை பார்க்கலான்னு போன ஒரு 15 பேரும் ஒரே சமயத்தில் திரும்பவும் வராமல் போயிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் இரவு நேரத்தில் அந்த காட்டுப்பகுதியில் அதிகமான சத்தங்கள் வர்றது எங்களுக்கு அச்சத்தை இன்னும் அதிகமாகிருக்கு. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் இதை பற்றி நாங்கள் அரசர்கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு முடிவு கட்டணுன்றதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம். இப்படி அந்த ஊர் மக்கள் சொல்லிட்டு இருக்கும்போது தருமனும் அங்கே வந்தான். தருமனும் இவங்க சொல்கிறது எல்லாம் கேட்டு ஒரு முடிவுக்கு வந்து அவனும், சரி, நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருந்து நடைப்பயணமாக வந்து எங்ககிட்ட இதை சொன்னதுக்காக நாங்கள் அந்த காட்டில் என்ன இருக்குன்றதை பார்த்து அதுக்கு தீர்வு கண்டுபிடிச்சி உங்கள் கிராமத்து மக்களுக்கு நல்லது செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனனை கூப்பிட்டான் தர்மன். அர்ஜுனா, அந்த காட்டுப்பகுதியில் என்ன இருக்குது, என்ன அமானுஷமாக இருந்தாலும் அதை சரி பண்ண வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. நீயும் பீமனும் போய் அங்கே என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு அதை சரி செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னான். அதற்கு 2 பேருமே சரி, நாங்கள் இப்போதே போகிறோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்கே கிருஷ்ணரும் இருந்தார். கிருஷ்ணரும், நீங்கள் 2 பேர் மட்டும் தனியாக போக வேணாம், நானும் உங்களோட வரேன்னு சொல்லிட்டு மொத்தம் 3 பேரும் அரண்மனையை விட்டு குதிரையில் பயணம் செய்ய ஆரம்பித்தாங்க. 2 நாள் பயணம் பண்ணதற்கு அப்புறமா மாலை நேரத்தில் அந்த காட்டுப்பகுதியை வந்து அடைஞ்சாங்க. இரவு நேரமானதுனால இப்போதைக்கு இந்த காட்டுப்பகுதிக்குள்ளே போக வேணாம், விடிஞ்சதுக்கப்புறம் இந்த காட்டில் என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. 3 பேரும் ஒரே நேரத்தில் ஓய்வு எடுக்க முடியாது. நம்ம 3 பேரில் 2 பேர் ஓய்வு எடுக்கலாம், ஒருத்தர் காவலுக்கு இருப்பாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் மாறி மாறி காவலுக்கு இருந்தோம்னா விடிஞ்சதுக்கப்புறமா நம்ம 3வரும் இந்த காட்டுக்குள்ளே போய் என்ன இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. முதல்ல கிருஷ்ணனும் அர்ஜுனனும் ஓய்வெடுக்கிறாங்க. பீமன் காவலுக்கு இருக்காரு. பீமன் காவலுக்கு இருக்கும்போது அந்த காட்டில் இருந்து ஒரு பெரிய சத்தம் வந்துட்டுருக்கு. அது என்னன்றது பீமனுக்கு புரியல. ஏதோ ஒரு அமானுஷ சத்தம் போல இருக்கு. அது என்னன்றத நான் மட்டும் தனியாக போய் இப்பயே பார்க்குறேன்னு முடிவு பண்ணி காட்டு பகுதிக்குள்ளே மெதுவாக போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி மெதுவாக உள்ளே போனவர் திரும்ப வரலை. ஆனால் இங்கே கிருஷ்ணரும் அர்ஜுனனும் ஓய்வெடுத்து கொண்டு இருக்காங்க. அவங்களுக்கு அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அர்ஜுனன் எழுந்து பார்த்தா பீமனை அங்கே இல்லை. அங்கே பீமன் இல்லை. அண்ணன் எங்கே போயிட்டான்னு சொல்லி அவனை சுற்றி பார்க்குறான். ஒருவேளை அண்ணன் காட்டுக்குள்ளே போயிட்டாரான்னு குழப்பத்தில் இருக்கும்போது அவருக்கும் ஒரு யோசனை வருது. சரி, நம்மளும் போய் பார்க்கலாம். அர்ஜுனனும் காட்டுக்குள்ளே போகிறாரு. அவரும் அந்த காட்டுக்குள்ளே போய் ரொம்ப நேரமாச்சு, திரும்பவும் வரலை. கிருஷ்ணர் கண் விழித்து பார்க்கும்போது அங்கே பீமனும் இல்லை, அர்ஜுனனும் இல்லை. கிருஷ்ணருக்கு ஒரு அளவுக்கு அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. கிருஷ்ணரும் ஒரு அளவுக்கு இங்கே என்ன நடக்குதுன்றதை கண்டுபிடிச்சிட்டாரு. சரின்னு முடிவு பண்ணி அவரும் அந்த காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறார். அந்த காட்டுக்குள்ள காலடிச்சு உள்ள போக போக ஒரு காத்து சவுண்டு, இடி இடிக்கிற சவுண்டு. கிருஷ்ணரும்
அந்த காட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கும்போது உள்ள ஒரு அமைதியான சத்தத்தோட ஒரு காத்தும் இடி இடிக்கிற சத்தமும் சேர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. தூரத்தில் ஒரு அமானுஷ குரல் மட்டும் சிரிக்கிற மாதிரி கேட்குது. கிருஷ்ணர் பார்த்து, யாராக இருந்தாலும் என் கண் முன்னாடி வாங்க, இந்த ஒளிஞ்சிருந்து விளையாட்டு வேண்டாம், யாராக இருந்தாலும் முன்னாடி வாங்கன்னு சொல்கிறாரு. நேரில் வந்ததும் கிருஷ்ணர் கேட்டார், யார் நீ? ஏன் இந்த காட்டுக்குள்ளே இருக்க? இங்கே இருக்கிற மக்களை எல்லாம் சாவடிச்சு கொன்று தின்றதெல்லாம் நீ தானே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த உருவம், ஆமாம் நான் தான், இது என்னுடைய காடு, இந்த காட்டு பகுதியில் யார் வந்தாலும் அவங்க எனக்கு இறை ஆகிடுவாங்க. அப்படிதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 பேரும் வந்தாங்க. அவங்க 2 பேரும் என் கூட சண்டை போட்டாங்க. ஆனால் இன்னும் அவர்களை நான் கொல்லலை. உன்னையும் சேர்த்து கொன்னதுக்கப்புறம் 3 பேரையும் சேர்த்து நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கிருஷ்ணர், இப்போ உனக்கு என்ன, என் கூட சண்டை போடணுமா, வா மோதி பார்க்கலாம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். அதற்கு அவனும் சிரிச்சுக்கிட்டே சண்டைய ஆரம்பிக்கிறான். அவன் கோபத்தோடு கிருஷ்ணரை நெருங்கும் போது கிருஷ்ணருக்கு எந்த கோபமும் இல்லாம பொறுமையா சண்டை போடுறாரு. அப்படி சண்டை போட போட கிருஷ்ணருடைய பலம் அதிகரிக்க அவனுடைய பலம் கம்மியாகிட்டே இருந்தது. இதை பார்த்த அந்த அரக்கன் ஒண்ணுமே புரியாம ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாகவும் இருந்தான். என்னடா நம்ம எதிரிக்கிட்ட இருக்கிற பலம் எல்லாம் நமக்கு வரும், இருந்தாலும் என்னுடைய பலம் எல்லாமே எதிரில் இருக்கிற இவன்கிட்ட போகுதே அப்படின்னு அந்த அரக்கன் நினைக்கிறான். கிருஷ்ணரும் அமைதியா பொறுமையாவும் அவன் கூட சண்டை போட்டு அவனை அடக்கி தன் கை விரல் சைஸுக்கு எடுத்துட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறமா தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு அதுக்கப்புறமா நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டான் அந்த அரக்கன். என்னை உயிரோட விட்டு நான் இங்கிருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஒரு பதில், என் கூட வந்த 2 பேரும் எங்க இருக்காங்க, அவர்களை என்கிட்ட கொடுத்துரு. 2வது, இந்த காட்டை விட்டு நீ எங்க போவியோ எனக்கு தெரியாது, ஆனா பல மைல் கடந்து நீ வெகு தொலைவில் போயிடணும், ஆனா அங்கேயும் அப்பாவி மக்களை நீ கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். சரி நான் போயிட்டேன், ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், உன்னால் மட்டும் எப்படி என்ன வெல்ல முடிஞ்சதுன்னு கேட்டாரு. அதற்கு பதில் உனக்கு சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறமா பீமனையும் அர்ஜுனையும் கூப்பிட்டு அந்த காட்டுல இருந்து வெளியே வந்தாங்க. 2 பேரும் மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறமா கிருஷ்ணர் அவர்களை கூப்பிட்டுட்டு, வாங்க நம்ம இந்த காட்டுல இருந்து வெளியே போகலாம்னு சொல்லி வெளியே போகிறாங்க. வெளியே போகும்போது அர்ஜுனன் கேட்குறான், நான் இந்த காட்டுக்குள்ள வரும்போது எனக்கு முன்னாடி ஒரு அரக்கன் இருந்தான். அவன் நான் எவ்வளவு கோபமா இருந்தாலும் என்னுடைய பலம் எல்லாம் அவனுக்கு போச்சு, என்னுடைய வீரம் எல்லாம் அவனுக்கும் வருது. நான் ஒரு வில்லாளன் இருந்தாலும் அவனை தோற்கடிக்க முடியல, என்னை விட பெரிய அம்பும் வில்லும் அவன் கையில இருக்கு, அதனால நான் தோத்துட்டேன் அப்படின்னு அர்ஜுனன் சொன்னான். பீமனும் அதே கதையை தான் சொன்னான். நானும் என் கதாயுதத்தை எடுத்து அவனை அடிக்கலாம்னு நினைக்கும் போது அவனும் அதை விட அதிகமான பலமா சத்தமாவும் சிரிச்சுக்கிட்டு என்ன அழிக்க நினைச்சான், நானும் தோத்துட்டேன் அப்படின்னு சொன்னான். ஆனா கிருஷ்ணா, நீங்க எப்படி இவனை ஜெயிச்சிங்க அப்படின்னு கேட்டான் பீமன். அதற்கு கிருஷ்ணர், ரொம்பவும் சுலபமான விஷயம்தான், நீங்க 2 பேரும் உங்க பலத்தையும் கோபத்தையும் அவங்கள்ட்ட காமிச்சிங்க, அதனாலதான் அவன் அதிகமான சக்திகளை பெற்று உங்களை பலவீனம் அடைய செஞ்சான். நீங்க போர்ல பல வெற்றி அடைஞ்சோம், இவங்கிட்ட நீங்க தோத்து போனதுக்கு காரணம் உங்களுடைய கோபத்தையும் அறியாமையும் அதிகமாக்குனதுனாலதான் தோத்தீங்க. ஒரு விஷயம் மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், எவ்வளவு ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் நாம கோபத்தையும் பலவீனத்தையும் அவங்கிட்ட காட்டக்கூடாது. அப்படி காட்டணும்னா நாம தோத்துதான் போவோம் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார். சரி கிருஷ்ணா, நம்ம எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டோம், இங்கிருந்து நாம அரண்மனை நோக்கி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அரண்மனை நோக்கி போனாங்க. ஸோ இந்த கதையில என்னன்னா, நமக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா அதை பார்த்து பயந்து இருக்கக்கூடாது. ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு, நம்ம கையில ஒரு கல் இருக்குன்னு வச்சுக்கோம். அந்த கல்லை கண்ணு கிட்ட வச்சு பார்க்கும்போது அது பெருசா தெரியும். அதே கல்லை கண்ணு கிட்ட இருந்து தூரமாக வச்சு பார்த்தா அந்த கல்லு கடுகளவா தெரியும். அதே மாதிரிதான் எல்லா ஒரு பிரச்சனையும் நம்ம கிட்ட நெருங்கி பயந்து இருந்தா அந்த பிரச்சனை நம்மளை தேடி வந்துகிட்டு தான் இருக்கும். அந்த பிரச்சனையே இல்லைன்னு நினைச்சோம்னா இந்த கதையில வர மாதிரி அந்த அசுரனை மாதிரி கரைஞ்சு போகும். ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனோட இந்த கதையும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு கதையில நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.
வேற ஒரு கதையில் சந்திப்போம்.